டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசு பொய்யுரைத்து வருவதோடு அதிமுக மீது வீண்படி சுமத்தி வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விளக்கம் அளித்தார். கனிம வள திருத்தச் சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. அதோடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திருத்தச் சட்டம் நிறைவேற்றிய பிறகு மாநில அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் நீர்வளத்துறை அந்த துறையின் மத்திய அரசு கடிதம் எழுதப்படுகிறது. அதில் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதில் வெளியிடப்பட்டிருந்தால்தான் உண்மை நிலவரம் நமக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையிலே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த கனிமவள சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே அரிய வகை கனிமங்கள் ஏலம் விடுவதற்கு அந்த கனிம திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த அனுமதியை மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றுதான் கடிதம் எழுதப்பட்டதாக தகவல்.